மகேஷ், அறிவு இருக்கா உனக்கு? என்ன தலைப்போற அவசரம்? இப்படி வந்து கண்ணு மண்ணு தெரியாம மோதிக்கிற? மெதுவா வர வேண்டிதானே? சந்தோஷமான விஷயத்த சொல்லணும்னு தான் வேகமா வந்த, தடுமாறி இடிச்சுக்கிட்ட மகேஷ். என்ன விஷயம் சொல்லு. மகேஷ், நாம நினைச்சது மட்டும் இல்ல, நினைக்காதது கூட நடக்குது. என்ன சொல்ற? அந்த பூங்கொடி உன்கிட்ட சவால் விட்டால? இல்ல இல்ல, இனிமே அவளுக்கும் சரவணனுக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்காதுன்னு சொல்லிட்டு போனால, அது உண்மைதான். ஆமா மகேஷ், சரவணனை அவ கைய புடிச்சு இழுத்துக்கிட்டு போய் சாமி படத்துக்கு முன்னால இனிமே அவளா சொல்ற வரைக்கும் அவங்க 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்க கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டா. சரவணனும் சத்தியம் பண்ணிட்டா. என்ன சொல்ற? அவன் எதுவுமே சொல்லலையா? ஆம்பளையாச்சே, சொல்லி பார்த்தான். கடைசியில எப்பவும் போல பொம்பளை தானே ஜெயிப்பா. அவ சொன்னதுக்கு தலையாட்டிட்டு இவனும் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டான். அத சொல்லணும்னு தான் சந்தோஷமா ஓடி வந்த, கதவுல இடிச்சுக்கிட்ட மகேஷ். அக்கா, உண்மையிலேயே இது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். இந்த சொத்துக்காக தானே நான் இத்தனை வருஷமா தவம் கிடக்குறேன். அவங்களுக்கு குழந்தை பிறக்காம மொத்த சொத்து அவங்க கையை விட்டு போறதுக்கு முன்னாடி நம்ம கைக்கு மாத்தணும். அதையும் சீக்கிரமா பண்ணணும். இப்போ அதை விட முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. என்ன மகேஷ்? பாகியத்தோட நகைங்க. நகையா? ஆமா, அவளோட அத்தனை நகையும் பேங்க் லாக்கர்ல இருக்கு. அது எனக்கும் அந்த ஆளுக்கும் மட்டும்தான் தெரியும். இது வரைக்கும் பூங்கொடிக்கு அது தெரியாது. அது தெரிஞ்சா அதையும் அவ எடுத்துப்பா. முதல்ல அதை நம்ம கைக்கு கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் மற்ற சொத்து நம்ம கைக்கு வரதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். பேங்க்ல இருக்கிற நகைய எப்படி எடுக்க முடியும் மகேஷ்? நானும் என் வீட்டுக்காரும் ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல தான் அதை லாக்கர்லயே வச்சிருக்கோம். 2 பேர்ல யார் போனாலும் எப்ப வேணாலும் அந்த நகை எடுத்துக்கலாம். முதல்ல அதை நம்ம கைக்கு கொண்டு வரணும். உன் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா ஒத்துக்க மாட்டாரு. தெரியாத மாதிரியே பண்ணிடலாம். தெரிஞ்சாதானே ஒத்துக்க மாட்டாரு. தெரியாமே பண்ணிடுவோம். அது எப்படி பண்ணுவ? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இப்ப நமக்கு கிடைக்கிற நேரத்துல கொஞ்சத்தை கூட வீணடிக்க கூடாது. சரியா? வா கிளம்பலாம். ஒரு நிமிஷம் இரு, நான் போய் குளிச்சு ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சாரி பூங்குடி. சத்தியமா சத்தியத்தை மறந்துட்டேன். ப்ளீஸ். நான் நம்ப மாட்டேன். நீ இன்னும் அப்படியே தான் இருக்க. அப்போ என்கிட்ட சத்தியம் பண்ணதெல்லாம் பொய்யா? இல்ல உண்மையிலேயே உன்னை இப்படி பார்த்ததும் சத்தியத்தை மறந்துட்டேன். எப்படி பார்த்ததும்? நான் எப்பயும் போலதானே இருக்கேன். அதென்ன திடீர்னு இப்படி பார்த்ததும் சத்தியத்தை மறந்துட்டேன்னு கதை விடுற? ஐயோ, நான் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா? என் சரவண என் பேச்ச மீற மாட்டான்னு நினைச்சேன். நீ முன்ன மாதிரிலாம் இல்ல சரவணா. அந்த சரவண இப்படி எல்லாம் பண்ண மாட்டான். சத்தியம் பண்ணாமலேயே கட்டுப்பட்டு இருந்தான். ஆனா நீ இப்போ ரொம்ப மாறிட்ட சரவணா.